1 பவுன் தங்கமும் பட்டு சேலையும் சொன்ன மாதிரியே கொடுப்போம். 6 சிலிண்டர்கள் தாய்மார்களுக்கு கட்டணம் இல்லாம அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் சொன்ன மாதிரியே நிறைவேற்றுவோம். கல்யாணம் ஆகி போற நம்ம தங்கைகளுக்கு 60 வயசு வரைக்கும் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 சொன்ன மாதிரியே கொடுப்போம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருமே தமிழ்நாட்டுல எந்த மூலையில இருந்து எங்க வேணாலும் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பஸ்ல வேணாலும் ஃப்ரீயா சொன்ன மாதிரியே ஃப்ரீயா போகலாம். கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் போக்குவரத்து, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் எங்களுடைய முதல் கவனம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த டாய்லெட் வசதிகள்லாம் சரியா இல்ல, அதை சரிப்படுத்தணும்னு சொன்னோம். உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சில அறிவாளிங்க கேட்டாங்க. அந்த அடிப்படை வசதிகள் இல்லாததுனால தான் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு அவசரத்துக்கு ஒரு காட்டு பக்கம் ஒதுங்கினாங்க. என்னாச்சு? இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாததான் காரணம். அதனால என்னுடைய தாய்மார்களே, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இந்த அடிப்படை வசதிகள் கூட செஞ்சு கொடுக்காத இந்த தீய சக்தி திமுக அரசை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா? எதுக்கு இப்ப அங்க இங்க சுத்திக்கிட்டு நம்ம ஊருக்கே வருவோம், நம்ம திருச்சிக்கே வருவோம். இங்க ஒரு மந்திரி இருக்கிறாரு, நகராட்சி துறையில வேலை வாங்கி தரதா சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு தகுதியானவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காத அளவுக்கு பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை. அதனால நம்ம தம்பி தங்கைகளே, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பை பறிச்ச இந்த ஸ்டாலின் சார் சர்க்காரை என்ன பண்ணலாம்? தூக்கி வீசி எறிவோமா?